பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஏற்படுற ஹேர் ஃபால் பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் டாக்டர் அகிலா திரு, கைனகாலஜிஸ்ட். பிரெக்னன்சி அப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் அண்ட் எஸ்ட்ரோஜன் ரெண்டு ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக இருக்கும். டெலிவரி ஆனப்புறம் அது சடன் ஃபால் ஆகும். ஸோ சடன் ஃபால் ஆகும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹேர் ஃபாலிக்கலுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. க்ரோயிங் ஃபேஸ், ஸ்டாண்ட் ஸ்டில் ஃபேஸ் அண்ட் ஃபாலிங் ஃபேஸ்னு. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் வித்ட்ராயல் ஆனதுக்கு அப்புறம் முதல் 3 மாத காலம் அது அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஃபேஸில் இருக்கும் ஹேர் ஃபாலிக்கல். அதன் பிறகு 3 மாதத்துக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். பிறகு நீங்கள் குழந்தைக்கு மற்ற ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கும் போது, வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு இருந்த நீங்கள் மற்ற ஃபுட்டை ஆட் பண்ண ஆரம்பிக்கும் போது there will be a rise in progesterone and estrogen level. ஸோ அப்போது ஃபாலிங் ஃபேஸுக்கு போன ஹேர் எல்லாமே திருப்பி வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்குள்ள உங்களுடைய பழைய ஹேர் டென்சிட்டி கொண்டு வந்துடலாம், ப்ரொவைடட் நீங்கள் ப்ராப்பரான கேர் கொடுக்கணும் ஹேருக்கு. பிறகு நல்ல நியூட்ரியண்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்குள்ள உங்களுடைய பழைய ஹேரை திருப்பி கொண்டு வந்துடலாம்.